என்னன்னா நம்மளோட வெற்றி வந்து தாமதமாகலாம், ஆனா கிடைக்காம போவே போகாது. நான் வந்து 2019 முடிச்ச இன்ஜினியரிங், ஆனா 2024 தான் ஜாப் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைச்சோன்னே அந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நாள் எல்லாமே போயிடும். நானும் மெயின்ஸ் ரிசல்ட் இந்த ஓவரால் ரேங்க் வந்தப்போ அழுதுட்டேன். ஆனா வாழ்க்கையில் அழுததே கிடையாது. நானும் நம்ம பாட்டு சுத்திக்கிட்டு யாராவது இறந்து போயிட்டா கூட அந்த அளவுக்கு அழுக வராது. ஆண்கள் வந்து பொதுவாக அப்படிதான். அப்படி வந்தா அழுகுறேன், தேம்பி என் ஃப்ரெண்டு கேட்கறான், வாழ்க்கையில் உன்னையெல்லாம் அழுதே பார்த்தது இல்லையா, இந்த மாதிரி அழுகுற அப்படின்னு கேட்கறான். பட்ட காயங்கள் இங்க மெயின்ஸ்ல வந்து அதுல ஒரு வருஷம் அப்படியே நம்மள வந்து ஒரு பதட்டத்தோடய வச்சிருப்பாங்க. என்ன பதட்டம்னா பிரிலிம்ஸ் கிளியர் ஆகுமான்னு பயம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல வந்து ஒரு பயத்தை போட்டுருவாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் நல்லா மார்க் வரும், தமிழ் மீடியம்லாம் வராது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலயும் நம்ம தமிழ் மீடியம் அவங்க சொல்ற இதுக்கெல்லாமே நம்ம இருப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ரிவ்யூ பண்ணும்போது வந்து பேப்பர் பார்ப்பாங்க பாருங்க, அதுல வந்து எனக்கு வந்து பாசிட்டிவா ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தா சரி விட்டுட்டு ஓடிடலாமா, இல்ல வேற எதுவும் பார்க்கலாமா, துபாய் போலாமா, பாஸ்போர்ட் எடுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு சில பேர் வந்து ஒரு சார்லாம் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க, நீ வந்து நல்லா எழுதுறப்ப நான் பெருசா எழுதுவேன். அது ஒரு சில பேருக்கு வந்து நல்லதா படும். நீ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுவப்ப ஒருத்தவங்க தட்டி கொடுப்பாங்க. ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, என்ன பெருசா எழுது ஏமாத்திரியா பேப்பர் கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காயின் ஹேஸ் டூ இது மாதிரி இப்படியே சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து அதுதான், நமக்கு பெருசா எழுத வரும்னா பெருசா தான் எழுத முடியும். அந்த மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுல நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும். இவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் சின்னதா எழுதி மாத்திரேன்னா அது என்னால மாத்த முடியாது. அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல பெஸ்ட்டா பண்ணணும். ஊர்ல இருக்க சொந்தக்காரங்க இவங்க பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருந்தா போதும். நம்ம அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும். நம்ம மேல நம்ம அக்கா தங்கச்சி நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க 4 பேர், அவங்களுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். தளபதி விஜய் சொல்ற மாதிரி இது எல்லாம் பண்ணிட்டு கில் தம் வித் யுவர் சக்சஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி கெத்தா போய் கவர்மெண்ட் ஆஃபீஸரா நிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சார்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது கனிமுருகன் சார் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது தோணும். ஒரு ஃபேன் பேஸ்னா கனிமுருகன் சார் தான். கனிமுருகன் சார் தான் ஒரு அட்ராக்ஷன். சுரேஷ்னா கனிமுருகன் சார், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுபேஷ் சார். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கணும், எல்லா விதத்துல இருந்து எடுத்துக்கணும். கடைசியா சொல்ற மாதிரி அவன் ஊர்ல இருக்கவங்க 1000 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன வேலையோ நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் பாரா சும்மா சுத்திட்டு இருக்கான், பாரா படிக்கணும் ஊரை ஏமாத்திருப்பான் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் போஸ்டிங் வாங்கிட்டு போய் நின்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாரா ரமேஷ் மாதிரி படிடா, இங்க பாரா போஸ்டிங் வாங்கிட்டான் பாரா அப்படிம்பாங்க. அதனால நீங்க ஒரு எல்லாருக்கும் உதாரணமா மாறணும்னா எல்லாரோட அவமானங்களும் பேச்சுகளையும் எல்லாத்தையும் நீங்க வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது கடைசியா நான் சொல்றது என்னன்னா, நம்ம வெற்றி வந்து தாமதமாகலாம், ஆனா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, உண்மையா போராடுங்க, வெற்றி நமதே. நன்றி.